கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த நாட்களில் இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன வசனத்தை குறித்து ஒரு பகுதியை தியானித்தோம். இந்த நாளிலும் இன்னொரு பகுதியை நாம் தியானிப்பது நலமாயிருக்கும் என்று நினைக்கிறேன். ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்குகிற ஆண்டவர். முதலாவது ஆத்துமாவை புதுப்பிக்கிறவர். ஆத்துமாவை புதுப்பிக்கிற ஒரு ஆண்டவர், மறுரூபப்படுத்துகிற ஆண்டவர் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு ஆண்டவர் எவற்றை புதிதாக்குகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது? சரீரத்தை புதிதாக்குகிற ஒரு ஆண்டவர். ஆத்துமாவை மாத்திரமல்ல, சரீரத்தையும் ஆண்டவர் புதிதாக்குகிறவர். எல்லாவற்றையும் ஆண்டவர் புதிதாக்குகிற கர்த்தர். ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர், மறுரூபப்படுத்துகிற ஆண்டவர். இன்றைக்கு சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவர் அல்லது சரீரத்தை மறுபடியும் புதுப்பிக்கிற ஒரு ஆண்டவர், மறுபடியும் புதிதாக்குகிற ஒரு ஆண்டவர் என்பதை வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாசிக்கலாம். 14வது வசனத்திலே, அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒரு சிறு பிள்ளையினுடைய மாம்சத்தை போல மாறிற்று. அதற்கு முன்னால் அவனுடைய சரீரம் எப்படிப்பட்டதா இருந்தது? வேதம் சொல்லுகிறது. முதல் வசனத்திலே, சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அவர் பராக்கிரமசாலியான அவன் குஷ்டரோகியாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நாகமான் குஷ்டரோகியாய் இருந்தான். சரீரம் முழுவதும் அரிப்பு உள்ளவனாக, சரீர உறுப்புகள் அழிந்து போன நிலைமையில, கரங்கள் சோம்பி போன நிலைமையில, முகங்கள் பார்க்கக்கூடாத ரூபங்களோடு கூட அவருடைய சரீரத்திலே குஷ்டம் காணப்பட்டது. பெரிய படைத்தலைவன். அவனுடைய வாழ்க்கையில் ஒன்றும் குறைவு இல்லாதபடி எல்லாவற்றையும் அனுபவிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். ஆனால் என்னுடைய சரீரத்தில் குஷ்டமாய் இருந்தது. சரீரம் அழுகி போன நிலைமையில் காணப்பட்டது. என கருமையானவர்களே, இந்த சம்பவத்தை நாம் அநேக முறை வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இந்த மனிதன் சொல்லப்பட்டிருக்கிறது, படைத்தலைவனாகிய நாகமான் ஒரு படைக்கு தலைவனாயிருந்தான். வா என்று கூப்பிடும் பொழுது வருவதற்கு ஏராளமானவர், அவனுக்கு ஊழியம் செய்வதற்கு ஏராளமானவர், அவருடைய கரத்தில் அடிமைப்பட்டிருக்கிற மனிதர்கள் ஏராளமானவர். அவைகளில் ஒரு சிறு குழந்தையும் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி சரீரம் முழுவதும் அழுகி போன நிலைமையிலே, வாழ்க்கையை வெறுத்து போன நிலைமையில் ஒரு பக்கம் இருதயத்திற்குள்ளே ஒரு சந்தோஷம் இருந்த போதிலும் கூட, நான் படைத்தலைவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற அதிகாரமுடையவனாய் இருந்த போதிலும் கூட, ஆனால் உன்னுடைய மனதிற்குள்ளே ஒரு வேதனை, ஒரு வெறுமை காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். மற்றவர்களுக்கு முன்பதாக நிற்பதற்கு தகுதி அற்றவனாக காணப்பட்டதை பார்க்கிறோம். நியாய பிரமாணத்தின்படி அவன் ஒதுக்கப்பட்டவன். அவன் ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும்.
அவன் கிராமத்திற்கு புறம்பாக்கப்பட்டிருக்க வேண்டும், குடும்பத்திற்கு அப்பாற்பட்டவனாய் அவன் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த மனிதனை வைத்து ஒரு தேசத்தில் யுத்தம் பண்ணுவதற்கு புறப்படும் பொழுது பராக்கிரமசாலியாய் இருக்கிற இந்த மனிதனை கொண்டு யுத்தம் பண்ணுவதற்கு அவனை பயன்படுத்தினார்கள். எனக்கு அருமையானவர்களே, எல்லாம் இருந்த போதிலும் அவருடைய மனதிலே ஒரு குறைவு இருந்ததினாலே, ஒருவேளை படைத்தலைமைகளுக்குள் மத்தியிலே, படைத்தலைவர்களுக்கு மத்தியிலே அல்லது போர் சேவர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்திருந்த போதிலும் கூட தனித்து இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை என்னதா இருந்திருக்கும், எப்படி நினைத்திருப்பான், அவனுடைய உள்ளம் எப்படி வேதனைப்பட்டிருக்கும். ஐயோ, அதிகாரம் இருக்கிறது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில அழுகி போன சரீரத்தை உடையவனாய் இருக்கிறேனே என்று சொல்லுகிற ஒருவேளை இந்த வேதனை அவனை அடிமைப்படுத்தியிருக்கலாம். ஆகவே இதிலிருந்து எனக்கு யார் விடுதலை செய்வார் என்று சொல்லுகிற நிலைமையும் அவனுக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனால் அந்த அவனுடைய வீட்டிலே அடிமைப்பட்டிருந்த ஒரு சிறிய பெண் சொல்லுகிறாள், அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனத்திலே போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார். நீர் சமாரியாவுக்கு போவீரானால் அங்கே உன்னுடைய வியாதி குணமாக்கப்படும், உன்னுடைய சரீரம் புதுப்பிக்கப்படும், உன்னுடைய சரீரம் மறுரூபப்படுத்தப்படும், உன் சரீரம் மேன்மை உள்ளதாய் மாற்றப்படும் என்று சொல்லி வேலைக்கு அடிமைப்பட்ட ஒரு குழந்தையின் மூலமாய் கேள்விப்பட்டு அங்கே சமாரியாவை ஆளுகிற மனிதனுக்கு கடிதம் எழுதுகிறான். அங்கே பயந்து அந்த ராஜா பயந்து நடுங்குகிறான். ஒரு முழத்தை கூட்டவும் என்னால் முடியாது, ஒன்றும் என்னால் செய்ய முடியாதே. அப்படி இருக்கையில் இந்த குஷ்டரோகத்தை நான் எப்படி நீக்க முடியும் என்று சொல்லுகிற கலக்கத்தில் இருந்த பொழுது எலிசா தீர்க்கதரிசி அனுப்புகிறான். அவனை என்னிடத்திலே அழைத்து வாருங்கள், இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தர் அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவருடைய சரீரத்தை மறுரூபமாக்குவார் என்று சொல்லி எலிசா தீர்க்கதரிசனத்திலே அனுப்பப்படுகிறார். எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அங்கே நீர் போய் யோர்தானிலே 7 முறை முழுகும், அப்பொழுது உன்னுடைய சரீரம் ஒரு குழந்தையின் மாம்சத்தை போல மாறும் என்று சொல்லி அங்கே அனுப்புகிறான். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு மேட்டிமை, ஒரு அகங்காரம், தலைவனுக்குடைய அதிகாரம், இவைகளை வைத்து அவன் சொல்லுகிறான், நான் வா என்று சொல்லுகிற நிலைமையிலே இருக்கிற மனிதர்களை அழைத்தால் வருகிறான். ஆகவே என்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, நான் நினைக்கிறேன் என்னுடைய சரீரத்தை அவன் தொட்டு என் வியாதியை குணமாக்குவான் என்று சொல்லி நினைத்தேன். இவனோ யோர்தானிலே முழுக வேண்டும் என்று சொல்லுகிறானே, என்னுடைய தேசத்தில் இருக்கிற நதிகளை பார்க்கிலும் இது மேன்மை உள்ளதா? என்னுடைய தேசத்திலே ஓடுகிறதான நதிகளை பார்க்கிலும் இந்த சமாரியா நாட்டில் இருக்கிற யோர்தான் எவ்வளவு விசேஷித்தவைகளாக இருக்கிறது என்று சொல்லி அற்பமாய் நினைக்கிறான். ஆனால் அவனோடு கூட இருந்த அந்த போர் வீரர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவனே, இந்த தீர்க்கதரிசி பெரிய காரியத்தை சொல்வாரானால் அதை நீர் செய்திருப்பீரே. ஒரு சிறிய காரியம் முழுகும், தண்ணீருக்குள்ள இறங்கி முழுகும், சரீரம் சுத்தமாகும் என்று சொல்லுகிறாரே, இதை செய்வது எவ்வளவு எளிதான ஒரு காரியம் என்று சொல்லி அங்கே சொன்ன பொழுது அவன் விசுவாசிக்கிறவனாய் அல்ல, விசுவாசத்தோடு கூட அல்ல, சரி சொல்லுகிறார்களே நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி
தன்னுடைய எண்ணத்தில் நினைத்து முழுகுகிறான். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல. சரீரம் அப்படியே இருக்கிறது, புதுப்பிக்கப்படவில்லை, அப்படியே காணப்படுகிறது. 3 முறை 4 முறை அல்ல, 7 முறை முழுகி எழுந்தவுடனே அவருடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட்டது. அவர் நேற்றும் இன்றும் என்றைக்கு மாறாதவர். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் இந்த வேதத்தில் இருக்கிற ஒரு உறுப்பு கூட அவமாய் போவதை கர்த்தர் அனுமதிக்கிறதில்லை. அவர் செய்து முடிக்கிற ஒரு ஆண்டவர். நாகமானுடைய குஷ்டத்தை தீர்த்த ஆண்டவர், புதுப்பித்த ஆண்டவர், சரீரத்தை மறுரூபப்படுத்தின ஆண்டவர். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், நீங்கள் கலங்கி போக வேண்டாம். சரீரம் கெட்டு போயிற்று, சரீரத்தின் உறுப்புகள் மரித்து போயிற்று, இனி அவ்வளவுதான் என்று சொல்லி ஒதுக்கி வைத்திருக்கலாம். குடும்பத்தினர் ஒதுக்கி வைத்திருக்கலாம். எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் என் ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் உங்கள் சரீரத்தை புதுப்பிக்கிற ஒரு ஆண்டவர், புதிய சரீரமாய் மாற்றுகிற ஆண்டவர். என் ஆண்டவர் புதுப்பிக்கிற ஒரு ஆண்டவர். உங்கள் சரீரத்தை இன்றைக்கு புதுப்பிக்க போகிறார், இன்றைக்கு உயிர்ப்பிக்க போகிறார். சோர்ந்து போகாதிருங்கள். விசுவாசத்தோடு கேட்கலாம், நம்பிக்கையோடு கூட கேட்கலாம். ஆண்டவர் என்னுடைய சரீரத்தையும் இன்றைக்கு உயிர்ப்பிக்க உண்மை உள்ளவர், என்னுடைய சரீரத்தையும் இன்றைக்கு உயிர்ப்பிக்க வல்லமை உள்ள ஆண்டவர் என்று சொல்லி விசுவாசிப்பீர்களானால் என் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் வல்லமை, இயேசு கிறிஸ்துனுடைய தழும்புள்ள கரம் உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்கும், உங்கள் சரீரத்தை மறுரூபப்படுத்தும். கேட்கலாமா? இப்பொழுது விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு என்று சொல்லுகிற ஒளி, அந்த ஒளி இன்றைக்கு இருளுள்ள வாழ்க்கையை இன்றைக்கு பிரகாசிப்பிக்க பண்ண போகிறது. நாம் ஜெபிக்கலாமா? மறுபடியும் சொல்லுகிறேன், விசுவாசத்தோடு சிலுவையை உற்று பார்க்கலாம். சிலுவையில் இருந்துதான் உங்களுக்கு ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்வார். உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். நோக்கி பார்க்கலாமா? கர்த்தராயிருக்கிற இயேசுவே, இந்த மத்தியான வேளையில இதோ உம்முடைய பரிசுத்த சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம், சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். நாகமானுடைய குஷ்டத்தை ஆண்டவர் நீக்கி அவன் சரீரத்தை புதுப்பித்த ஆண்டவர், புதிதாக்கின ஆண்டவர். அழுகி போன சரீரத்தை ஆண்டவரே 4 நாட்களாகி மரித்து போன நிலைமையில ஆண்டவரே காணப்பட்ட சரீரத்தை உயிரோடி கூட எழுப்பி அந்த சரீரத்தில் இருக்கிற எல்லா அழுகி போன ஆண்டவரே உறுப்புகளையும் மறுபடியும் புதுப்பித்து அந்த சரீரத்தை உயிரோடி கூட எழுப்பினீர்கள் ஆண்டவர். இயேசு இந்த உலகத்தில் சுற்றி திரிந்த பொழுது குஷ்டரோகிகளை கண்டு மனது உருகி அவர்களை சுகப்படுத்தின பரலோகத்தின் தெய்வம் இந்த நாளிலும் யார் யார் வீடுகளில், யார் யார் படுக்கையில், ஐயோ என்னுடைய வாழ்க்கை அழுகி போன நிலைமை இனி முடிந்து போயிற்று, என்னுடைய சரீரம் கெட்டு போயிற்று, எல்லாராலும் நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டோ என்று சொல்லி ஒருவேளை கவலையோடு கூட பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் தழும்புள்ள கரம் இப்பொழுது நீட்டுவதாக, நீட்டப்படட்டும் ஐயா. உம்முடைய தழும்புகள் நீட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். சகல வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக. கட்டிப்போன சரீரம் இயேசுவின் நாமத்தினால் உயிர்ப்பிக்கப்படுவதாக. மறுபடியும் ஆண்டவரே சரீரத்தை புதிதாக்குவீராக இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு என்ற நாமத்தினாலே எல்லா வியாதிப்பட்ட சரீரங்களும் உயிர்ப்பிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய தழும்புள்ள கரம்
அழுகி போன சரீரத்தை மறுரூபப்படுத்துகிறபடினாலே ஆண்டவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவருடைய பரிசுத்த நாமமே மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.